ஜூலை 30ஆம் தேதி இரவு ஒட்டுமொத்த இந்தியாவுமே நிம்மதியை தூங்கிட்டு இருக்க நேரம். ஆனா கேரளாவில் இருக்க வயநாட்டு இருக்க மாவட்டத்துல 3 கிராமத்துல மட்டும் தூக்கம் பறிபோய் கிட்டத்தட்ட உயிருக்காக போராடி 300க்கு மேற்பட்டவர் இறந்த சூழ்நிலை. கேரளா மக்கள் மட்டுமே, இந்திய மக்கள் மட்டுமே, உலகமே மறக்க முடியாத சம்பவமா அமைஞ்சிருச்சு. ஒரு நிலச்சரிவு இப்படி ஒரு பாதிப்பு இதுவரை நடந்ததே கிடையாது. யாருமே இந்த ஒரு கொடூர சம்பவத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முதல் தகவல் கொடுத்து நம்ம நீது ஜோஜோ உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. இதுல கேரளா அமைச்சர் மட்டும் இல்லைங்க, இந்திய ராணுவம் இறங்கி அதிவிரைவா மீட்பு பணிகளே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் நீது ஜோஜோ. அதை பத்தி நம்ம போன வீடியோ பார்த்திருப்போம். பார்க்காத மறக்காம பார்த்துருங்க. அது முதல் அறிக்கை மூலமா கிட்டத்தட்ட பல்வேறு உயிர்களை காப்பாத்துறதுக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சு அந்த அறிக்கை. தொடர்ந்து மீட்பு பணியில ஏற்படுத்தினாங்க. ஒரு நாள் மீட்பு பணியில இறங்கினாங்க, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் வரை மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்தாங்க மிலிட்டரி அதிகாரிகள் எல்லாருமே. முடிவுக்கு நேத்துதான் அவங்க மீட்பு பணிகளை முடிச்சுட்டு கிளம்பி போனாங்க. கிட்டத்தட்ட 126 பேர் உயிராவோ பணமாவோ கண்டுபிடிக்க முடியல, காணான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா, கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்திருப்போம் 300 பேர் பக்கம் உயிரிழந்திருப்பாங்க. அதுல 110 பேர் பெண்களும் 130 பேர் ஆண்களும், மிச்ச உயிரெல்லாம் அடையாளமே காண முடியாத அளவுக்கு இறந்து கிடந்தாங்க. சடலங்கள் கிடைச்சு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சடலங்கள்லாம் எடுத்து ஒரே இடத்துல குழி தோண்டி சாதி மன பணக்காரன் ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் உடல் மட்டும் தான் முழு உடலா புதைக்கப்பட்டது. மீதி எல்லாமே கிடைக்கப்பட்ட பாகங்கள், உடல் பாகங்கள் வச்சு புதைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 குழியும் நிறைச்சிட்டாங்க. கேட்கறதுக்கே நம்மளுக்கு கொடூரமா இருக்கு, கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. அது மட்டும் இல்லைங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஒரு அறிக்கை விட்டாரு. நாட்டு மக்கள் தங்களுடைய உதவிகளை பண்ணுங்க, நாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டிருந்தாரு. அதுக்கு இணங்கி நம்ம தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்திய நாடு ஃபுல்லா இருக்க மக்கள், அங்கங்க இருக்க மக்கள் எல்லாமே அவங்களோட முடிஞ்ச உதவித்தொகையை ஆன்லைன் மூலமாவோ நேரடியா பொருட்களாகவோ நிறைய உதவிகள் பண்ணாங்க. அதுல ஹரிணிங்கிற ஒரு தமிழக சிறுமி ஒரு சூப்பரான ஒரு செயல் பண்ணி இருந்துச்சு. 10 வருஷமா கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விடாம ஆடி 15,000 ரூபாய் பரிசு பெற்றிருக்கு. அந்த 15,000 தொகையும் நான் வயநாட்டுல இருக்க மக்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து தமிழர்ல இருந்து கிளம்பி போய் நம்ம சீஃப் மினிஸ்டர், கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் கொடுத்துருக்கு. அதை பார்த்து நெகிழ்ந்து கண்கலங்கிட்டாரு நம்ம சீஃப் மினிஸ்டர். குழந்தைய ஆசீர்வதிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நீண்ட நாள் தனியா உண்டியில சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தை எடுத்து அதோட சேர்த்து சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கு அந்த குட்டி பொண்ணு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிருச்சு. எல்லாரும் மனசுலயும் அந்த குட்டி பாப்பா இடம் பிடிச்சிருச்சு. எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க அந்த குட்டி பாப்பாவை. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க 11ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில 10:15 மணியை போல கிட்டத்தட்ட வயநாட்டுல ஒரு சில இடங்கள்ல, அதாவது வயநாடு மாவட்டத்தில் இருக்க நென்மேலி, அம்பலவயல், கோட்டத்தாரா, இன்னும் 2-3 பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சத்தம் கேட்டு இருக்கு. லைட்டா நிலதிர்வு ஏற்பட்டு இருக்கு. ஆடி போன மக்கள் போச்சுல திருப்பி ஆரம்பிக்க போகுதா அப்படின்னு சொல்லி ஒன்னும் பயந்து ரொம்ப ஈரக்குள்ள நடுங்கிற அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. கேரள அரசு உடனடியா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம ஆவி வேலைகளுக்கு போற எல்லாருக்குமே விடுமுறை கொடுக்கப்பட்டது கேரளா மாநிலத்துல. கேரளாக்கு வந்த சோதனை என்னன்னு தெரியல, அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போகுது தெரியல கேரளா. அதே சமயத்துல கேரளாவில் இருக்க வயநாடு மக்களுக்கு நன்கொடைகள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. உலக மக்கள் எல்லாருமே பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைடு இருந்து அபிஷியலா எந்த ஒரு தகவலும் வரல. அவங்க பயப்படாதீங்க, இது 10 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலச்சரிவுனால வரக்கூடிய சவுண்டா இருக்கலாம், எந்த ஒரு நில அதிர்வுக்குரிய அளவையும் காட்டவே இல்லை, நீங்க எந்த பயப்பட தேவையில்லை, வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி இருக்கு. அதனால முடிஞ்சு நம்ம சகோதரர்கள் கஷ்டப்படும் போது தோளுக்கு தோள் கொடுத்து உதவி பண்ணணும். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு சின்ன பிரேயாவது பண்ணிக்கலாம்.